கம்மிங் வீடியோக்குரிய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் காலிலே விழுந்துடுறாங்க. அதை பார்த்தது வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், என்னை நம்பு, இனிமேல் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ரத்னா வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே, அண்ணே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. இவர் எனக்கு வேணானே அப்படின்னு சொல்ல வெங்கடேஷே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பக்கம் அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டு அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க அதிர்ச்சியில். எல்லா தப்பையும் பண்ணிடுவார். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அது ஒரு பிரச்சனையாக ஆனதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தா எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போலண்ணே. எனக்கு இவர் வேணாண்ணே, நான் இவர் கூட வாழ்ந்தேன்னா இதுக்கு வந்துட்டு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அது மட்டும் கிடையாது. தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுவும் கடினமான தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் தண்டனை கிடைக்கும்னு அடுத்து அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. இது என்னோட விஷயத்தில் ஒரு உதாரணமாக இருக்கட்டும்னே. எனக்கு வந்துட்டு இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்ல, சபாஸ் என் தங்கச்சினா சும்மாவா, பார்த்தியாலே நான் இதைத்தான் நினச்சேன். என் தங்கச்சி இந்த முடிவு தான் எடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கப்புறமும் என் தங்கச்சியை உன் வீட்டுக்கு வாழ அனுப்புவேன்னு சொல்லிட்டு நினச்சியா? எனக்கு வந்துட்டு என் தங்கச்சி உசுரோட வரலன்னு வச்சுக்கோ, உங்கள் எல்லாரையும் கொளுத்திட்டு நான் ஜெயிலுக்கு போயிருந்துருக்க கூட தயங்க மாட்டேன். ஏதோ உன் கடவுள் புண்ணியத்தில் என் தங்கச்சி பொழைச்சிட்டா. ரத்னா, நீ என் தங்கச்சின்றத மறுபடியும் நிரூபிச்சிட்ட. இவன் மேலே என்ன கேஸ் வேணால் கொடு, என்ன வேணால் எழுது, மற்றதையெல்லாம் இந்த அண்ணே பார்த்துக்கிறேன். இவன் கூட இனி நீ வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் நீ வச்சாதான் சட்டம் அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு இதுக்கு மேலேயும் தண்டனை கிடைக்கணும். அப்போ தானே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இதுக்கு இவன் தான் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை பார்த்து சொல்ல, வெங்கடேஷ் வந்து ரத்னா வேணாம் ரத்னா, அப்படி ஒரு முடிவு எடுத்துடாத. இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு, மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல விறுவிறுன்னு ரத்னா வந்துட்டு எழுதுறாங்க. பரணிக்கு இந்த விஷயம் ஷாக்காக தான் இருக்குது. என்னடா இவ எப்படி முடிவெடுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே நின்றுட்டு இருக்கு. அப்புறம் என்ன பிரசிடென்ட் சர்வால் நம்ம தங்கச்சியே முடிவெடுத்துறாங்க, கேஸ் அதுக்கடுத்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, இதுங்கெல்லாம் வெளியிலே வரக்கூடாது, உள்ளேயே இருக்கட்டும். ஏன்னா அடுத்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்து இப்படி தான் கஷ்டப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. வெங்கடேஷ் வந்துட்டு கெஞ்சுறாங்க, வேணாம் நல்ல முடிவெடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திக்கா அவங்க அத்தை மாமாவுமே அதான் சொல்கிறாங்க, இப்படிலாம் பண்ணாதம்மா, குடும்பம் வந்துட்டு செதஞ்சிரும், இனி வந்துட்டு இப்படி பண்ண மாட்டான் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த திக்கம் வெங்கடேஷ் முறைச்ச மாணிக்கு நிற்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கு.